ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ நான் பார்க்க போகிறோம்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சில முக்கியமான விஷயம் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்குங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மரணம்ங்க. ஸோ இந்த மரணம் பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான விஷயங்க. ஆனால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப பயப்படுவாங்க. அதாவது மரணம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இயற்கையாக நடந்த எந்த பிரச்சனையும் இல்லைங்க. சப்போஸ் அது தற்கொலை மூலமாகவோ இல்லை விபத்தினால் ஏற்பட்டால் கண்டிப்பாக அது வம்சத்தையே அழிச்சிருங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்த பிறவியும் மோசமான பிறவியாக இருக்கும். இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா பிறந்த ஒவ்வொருக்கும் கண்டிப்பாக ஒரு நாள் மரணம் நிச்சயம்ங்க. கண்டிப்பாக மரணத்தை அவங்க ஃபேஸ் பண்ணியே ஆகணும். பிறப்பு ஒன்று இருந்தால் கண்டிப்பாக இறப்பு ஒன்று இருக்குங்க. அந்த இறப்பு பார்த்தீங்கன்னா வரும்போது அது ஏழை பணக்காரர் மதம் ஜாதி எதுவுமே பார்க்காதுங்க. எல்லோருக்கும் பார்த்தீங்கன்னா சமமான ஒரு விஷயம்னா அந்த மரணம் தாங்க. ஒரு மனிதன் தன்னுடைய ஆயுள் முடியும் வரை எக்காரணத்தை கொண்டும் பார்த்தீங்கன்னா தற்கொலை செய்து கொள்ளக்கூடாதுங்க. ஒரு வேலை மீறி செய்து கொண்டால் அந்த குடும்பத்தினர் வம்சம் பாதிக்குங்க. மேலும் பார்த்தீங்கன்னா தற்கொலை செய்து கொண்டவர்கள் தன்னுடைய ஆயுள் முடியும் வரை பேயாக அடைய நேரிடுங்க. அது மட்டும் இல்லாமல் விண் உலகம் செல்ல முடியாதுங்க. அடுத்த பிறவி பார்த்தீங்கன்னா மிகவும் மோசமாக அமையுங்க. மரணத்தில் பார்த்தீங்கன்னா துர்மரணம் ஒன்று இருக்குங்க. அதாவது என்னன்னா துரதிருஷ்டமாக மரணம் அடைவாங்க. அதுதான் துர்மரணம் சொல்லுவாங்க. துர்மரணம்னா என்னன்னா விமானம், ரயில், கார், பேருந்து, இருசக்கர வாகனம், நெருப்பு, தண்ணீர் போன்றவற்றால் பார்த்தீங்கன்னா விபத்துக்குள்ளாகி மரணம் அடைவதுங்க. அது மட்டும் இல்லாமல் தற்கொலை அப்புறம் கொலையால் மரணம் அடைவதும் பார்த்தீங்கன்னா துர்மரணம் சொல்லுவாங்க. இந்த துர்மரணம் எதனால் ஏற்படுது பார்த்தீங்கன்னா அதாவது போன ஜென்மத்தில் அவங்க மிகப்பெரிய பாவம் செஞ்சுருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பலருடைய சாபத்துக்கு ஆளாகிருப்பாங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த துர்மரணம் ஏற்படுது. உதாரணமாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் விமான விபத்துலாம் சாவாங்க, ரயில் விபத்து, பேருந்து விபத்து, அது மட்டும் இல்லாமல் நெருப்பால் தண்ணீரால் விபத்து ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் தற்கொலை பண்ணியிருப்பாங்க. ஸோ இது மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா ஏன் நடக்குதுன்னா போன ஜென்மத்தில் அவங்க மிகப்பெரிய பாவம் பண்ணியிருப்பாங்க. பலருடைய சாபத்துக்கு ஆளானதுனால ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிறக்கும் போது இந்த மாதிரி விதி எழுதப்பட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மரணம் நிகழுது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர்லாம் இந்த துர்மரணத்திலிருந்து தப்பிச்சிருவாங்க. ஸோ இதற்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா அவங்க இன்னும் பூமியில் வாழ வேண்டும் என்பது அர்த்தங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா அவங்க பூர்வ ஜென்ம புண்ணியம் நன்றாக பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ஆயுள் நன்றாக இருப்பதாக அர்த்தம்ங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனுடைய ஆத்மா பார்த்தீங்கன்னா இறப்பிற்கு பிறகு மரணிக்காது சொல்றாங்க. அதாவது ஆத்மாவுக்கு எப்பவுமே பிறப்பும் கிடையாது இறப்பும் கிடையாது சொல்றாங்க. ஒரு மனிதன் சாகும்போது பார்த்தீங்கன்னா அவன் உடல் மட்டுமே சாகும் தவிர அவனுடைய ஆத்மா எப்பவுமே சாவாதுன்னு சொல்றாங்க. ஏன்னா அதுக்கு பிறப்பும் கிடையாதான் இறப்பும் கிடையாதான். ஒரு நபர் இறந்த பிறகு பார்த்தீங்கன்னா அவரின் ஆன்மா முழு சுதந்திரம் அடைகிறதான். இந்த சுதந்திர சுழற்சி தான் பார்த்தீங்கன்னா பிரம்ம ரூபம் சொல்லுவாங்க. அதாவது என்னன்னா அவரின் ஆன்மா கடவுளுக்குள் சேர்கிறதாம். கடவுளின் மீது நம்பிக்கை இல்லாதவர்கள் அதாவது நாத்திகவாதிகள்லாம் பார்த்தீங்கன்னா இறப்பிற்கு பிறகு ஒரு அமைதியை தேடிய அவர்களின் ஆன்மா அலையும் சொல்றாங்க. அவர்களின் ஆசைகள், பொன் பொருள், இன்பங்கள் போன்றவை பார்த்தீங்கன்னா நம் ஆத்ம வழியை பாழ்படுத்தும் சொல்றாங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா மனிதன் எல்லா விதமான ஆசைகளையும் துறந்து நித்திய பேரின்பத்தை அடைகிறான்னு சொல்றாங்க. ஒருவரின் மரணத்திற்கு பிறகு பார்த்தீங்கன்னா அமைதி நிலையை அடைய ஆன்மீகம் கை கொடுக்குங்க. ஆன்மாவின் பயணத்தை நாம் அறிந்திருந்தால் இயல்பான பயணம் மேற்கொள்ள எளிதாக இருக்குங்க. எனவே ஒருவரின் ஆன்மீக தன்மை பார்த்தீங்கன்னா மனிதர்களை உண்மையாகவும் நேர்மறையான குணங்களை கொண்டு மனிதர்களுடன் பழகவும் உதவுதுங்க. இதனால் பார்த்தீங்கன்னா மரணத்திற்கு பிறகு நீங்கள் ஒரு நிம்மதியான ஆன்மாவை பெற முடியுங்க. இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வாழற வாழ்க்கையை யாருமே ரசித்து வாழ மாட்டுறாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பள்ளிக்கூட சென்ற பின் தான் பார்த்தீங்கன்னா ஒரு விளையாட்டுடைய அருமை தருதுங்க. அதே போல் கல்லூரி சென்ற பின் தான் பார்த்தீங்கன்னா ஒரு பள்ளியின் அருமை தெரியுதுங்க. அதே போல் வேலைக்கு சென்ற பின் தான் பார்த்தீங்கன்னா ஒரு படிப்பின் அருமை தெரியுதுங்க. ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா ஓய்வு பெற்ற பிறகு பார்த்தீங்கன்னா நம் வேலையின் அருமை தெரியுதுங்க. ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா மரண படுக்கையில் தான் நம்மளுடைய வாழ்க்கையோட அருமை தெரியுதுங்க. உலகத்தில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையை புரிஞ்சே வாழ மாட்டாங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா மரண படுக்கையில் தான் அவங்க லைஃப் தான் என்னன்னு புரிஞ்சுக்கிறாங்க. ஒரு மனுஷனுடைய ஆவரேஜ் லைஃப் ஸ்பேன் என்னன்னா வெறும் 79 வருஷங்க. அதாவது சராசரி ஆயுள் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 79 வருஷம் தாங்க. அந்த 79 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா எத்தனை ஹவர்ஸ் இருக்குது, எத்தனை டேஸ் இருக்குது, எத்தனை வீக்ஸ் இருக்குது, எத்தனை மந்த்ஸ் இருக்குது இப்போ பார்க்கலாம். அந்த 79 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 6,92,040 ஹவர்ஸ் தாங்க இருக்குது. அதே டேஸில் கால்குலேட் பண்ணிங்கன்னா வெறும் 28,835 நாள் தாங்க இருக்குது. அதே நீங்கள் வாரத்தில் கால்குலேட் பண்ணிங்கன்னா வெறும் 4,108 நாள் தாங்க இருக்குது. அதே நீங்கள் மாதத்தில் கால்குலேட் பண்ணிங்கன்னா வெறும் 948 மாதம் தாங்க இருக்குது. ஸோ இந்த 79 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாழ்ந்த நாட்களை கழிச்சிருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய வயசு 30 வயசு எடுத்துக்கோங்களேன். இந்த 79 30 போச்சா 49 வருஷம் தாங்க இருக்குது. எனக்கு இன்னும் 49 வருஷம் தான் இருக்குது. அதை நாட்களில் நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா வெறும் 17,880
85 நாள் தாங்க இருக்குது. ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுடைய கால்குலேட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய லைஃப் ஸ்பேன் வந்து எத்தனை வருஷம் இன்னும் இருக்குது கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஏன் இதை சொல்ல வரேன்னா, லைஃப் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஷார்ட் பீரியடுங்க. யாருமே வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாதுங்க. அடுத்த நாள் லைஃப் எப்படி இருக்கும், எந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கும், யாருமே யூகிக்க முடியாதுங்க. இந்த ஷார்ட் பீரியட் ஆஃப் லைஃப்பில் நம்மளோட டைமை பார்த்தீங்கன்னா தேவையில்லாத விஷயத்தில் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கோவம், ஈகோ, பொறாமை, வெறுப்பு, பழி வாங்குறது, சுயநலம், இது மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டே போகலாங்க. இந்த ஷார்ட் பீரியட் ஆஃப் லைஃப்பில் இது மாதிரி விஷயத்தில் நம்ம வந்து ஈடுபட்டு நம்மளுடைய ப்ரீஷியஸ் டைமை வந்து வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த உலகத்துக்கு வந்துக்கிறது வந்து ஒரு பிக்னிக் வந்துக்குமே வந்திருக்குங்க. நமக்கான டைம் முடியும் போது நம்ம எங்கேருந்து வந்தோமோ அங்கேயே போயிடுவோங்க. ஸோ நம்ம போகும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரே விஷயம் தான் நம்ம வந்து எடுத்துகிட்டு போக முடியும். என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ண புண்ணியம், அதாவது உங்களோட குட் நேம், அதுதான் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போக முடியுங்க. ஸோ நீங்கள் வாழற வாழ்க்கையை ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையாக வாழுங்க. நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் நல்ல புண்ணியத்தை சேருங்க. ஸோ இந்த உலகத்துக்கு நீங்கள் நல்ல விஷயம் கொடுத்தீங்கன்னா, நல்லது பண்ணிங்கன்னா, அப்போ தான் வந்து உங்களுடைய கர்மா வந்து நல்லா இருக்கும், உங்களுக்கு வந்து நல்லது நடக்குங்க. அதாவது வாட் எவர் யூ கிவ் டு லைஃப் இட் கிவ்ஸ் யூ பேக்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். ஸோ அதனால் வந்து நீங்கள் நல்லது செஞ்சால் தான் உங்களுக்கு நல்லது நடக்கும். உங்கள் லைஃப்பில் வந்து யாராச்சும் வந்து உங்களை கஷ்டப்படுத்தினாங்கன்னா பதிலுக்கு வந்து நீங்கள் பழி வாங்காதீங்க. ஸோ அதற்கான பலனை பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அனுபவிப்பாங்க. கண்டிப்பாக கர்மா சும்மா விட்டுறாதுங்க, அவங்களுக்கு கண்டிப்பாக பழி வாங்கும். உங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா யாரையும் வெறுக்காதீங்க. அப்படி வெறுத்தீங்கன்னா நீங்கள் வந்து யாரை அதிகமாக நேசிக்கிறீங்களோ அவங்க வந்து ஒரு நாள் உங்களை வெறுக்க நேரிடுங்க. ஸோ நீங்கள் வாழற வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா அர்த்தமுள்ள வாழ்க்கையாக வாழுங்க. ஸோ இந்த தகவல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் பின்பற்றக்கூடிய ஒரு சில முக்கியமான பாயிண்ட்ஸ் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. இந்த விஷயம் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. தினமும் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் காக்கைக்கு சிறிதளவு சோறு வைப்பது நல்லதுங்க. ஏன் கேட்டிங்கன்னா நம்ம முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா காக்கை ரூபத்தில் வந்து சாப்பிடுவாங்களாம். நம்ம வீட்டில் காக்கைக்கு வைக்க சோறை பார்த்தீங்கன்னா அது வந்து சாப்பிடாம போயிடுச்சுன்னா நம்ம வீட்டில் வந்து ஏதோ தவறு குற்றம் உள்ளதா அர்த்தம்ங்க. முன்னோருக்கு பார்த்தீங்கன்னா விருப்பம் இல்லையே அர்த்தம்ங்க. எப்பொழுதாவது பார்த்தீங்கன்னா காக்கைக்கு அன்னம் வைப்பதை விட தினமும் பார்த்தீங்கன்னா காக்கைக்கு அன்னம் வைப்பது ரொம்பவே சிறப்புங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா ஜாதகத்தில் வந்து கடுமையான தோஷங்கள் இருந்தால் அதை நிவர்த்தி செய்வதற்கு வந்து சிறந்த பரிகாரம் பார்த்தீங்கன்னா கோதானம், ஆடை தானம், அன்னதானம், எல்தானம் சொல்லுவாங்க. ஸோ இது நாலுமே பார்த்தீங்கன்னா சிறந்த பரிகாரம்ங்க. ஒரு மனிதன் பார்த்தீங்கன்னா தன்னுடைய ஆயுளில் 6 முறை வந்து கோதானம் செய்ய வேண்டும் என்பது பார்த்தீங்கன்னா தர்மசாஸ்திர விதியாகுங்க. அதாவது கோதானம், ஆடை தானம், எல்தானம் ஆகியவை பார்த்தீங்கன்னா சிறந்த பரிகாரம் என கருட புராணத்தில் வந்து கூறப்பட்டிருக்குங்க. குறைந்தபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு முறையாவது கோதானம் செய்ய வேண்டும்ங்க. மகாபாரதத்தில் பார்த்தீங்கன்னா கர்ணன் வந்து எல்லா தானங்களையும் செய்தானுங்க, ஆனால் அன்னதானம் மட்டும் செய்யவில்லைங்க. இதனால் பார்த்தீங்கன்னா கர்ணனுக்கு வந்து சொர்க்கத்தில் வந்து உணவு கிடைக்காமல் போயிருக்குங்க. இதை நினைத்து வருந்தினான் என்று புராணம் கூறுதுங்க. மேலும் பார்த்தீங்கன்னா சிவபெருமான் தன்னுடைய பிரம்மகத்தி தோஷத்தை நிவர்த்தி செய்ய அன்னபூர்ணியிடம் பார்த்தீங்கன்னா பிச்சை எடுத்தார் என்று புராணம் கூறுதுங்க. தானத்திலேயே சிறந்த தானம் பார்த்தீங்கன்னா அன்னதானம் தாங்க. அதை நம்மால் முடிந்தவரை செய்ய வேண்டும்ங்க. அதாவது ஒரு பழமொழி இருக்குங்க, என்னன்னு கேட்டிங்கன்னா வாய் வாழ்த்தவில்லை என்றாலும் வயிறு வாழ்த்துங்க. ஸோ இதுதான் அந்த பழமொழிங்க. ஸோ நம்மால் முடிந்த வரையில் பார்த்தீங்கன்னா தர்மசாஸ்திரம் கடைபிடிக்க வேண்டும்ங்க. மேலும் பார்த்தீங்கன்னா சிலர்லாம் வந்து என்ன செய்வாங்கன்னா அமாவாசை ஆண்டு சுபகாரியம் செய்யலாம் தொடங்குவாங்க. இது பார்த்தீங்கன்னா சாஸ்திர விரதமாகுங்க. அதாவது அமாவாசை என்பது பார்த்தீங்கன்னா முன்னோர்களுக்கு ஒதுக்கப்பட்ட நாளுங்க. இதில் பார்த்தீங்கன்னா சுபகாரியம் செய்யவே கூடாதுங்க. ஏன்னா இது வந்து சாஸ்திர விதின்னு சொல்கிறாங்க. ஸோ கடைசியாக நான் ஒரு விஷயம் சொல்கிறேங்க, என்னன்னு கேட்டிங்கன்னா யூஎஸில் பார்த்தீங்கன்னா அதாவது அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா ஒரு சயின்டிஸ்ட் வந்து டெத்தை வச்சு ரிசர்ச் பண்ணியிருக்காருங்க. அதாவது சாவுக்கு அப்புறம் வந்து ஒரு லைஃப் இருக்கா, சாவுக்கு அப்புறம் ஒரு மனுஷன் வந்து எந்த மாதிரி நிலைக்கு போவான் அதை குறித்து ரிசர்ச் பண்ணியிருக்காருங்க. அந்த ரிசர்ச் பார்த்தீங்கன்னா அவரை வச்சு அவரே பண்ணியிருக்காருங்க. அதாவது சாவின் விளிம்புக்கு போயிட்டு உயிரிட வந்திருக்காருங்க, செத்து போயிட்டு உயிரிட வந்திருக்காருங்க. ஸோ உயிரிட வந்த அப்புறம் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்ம வாழற வாழ்க்கைலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கனவு வாழ்க்கையாங்க, நம்ம செத்த அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நிஜமான வாழ்க்கையை ஆரம்பிக்குதான் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காருங்க. ஆனால் அவர் சொன்ன இந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் யாருமே நம்பலைங்க. ஸோ நான் இந்த வீடியோவில் கொடுத்த எல்லா தகவலும் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக கொஞ்சமாச்சும் மோட்டிவேஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் உங்களுக்கு ஏதாச்சும் மாற்று கருத்து எதனா இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். தேங்க்யூ கைஸ்.